அனைவருக்கும் வணக்கம். தவேக மற்றும் அதிமுகவின் இடையே தேர்தல் வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. அதை பற்றின செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி இளைஞர்கள் பட்டாளம் நிறைந்த தவேகவில் ஐக்கியமானார். சீனியர் KAS டிவிகேவில் இணைந்ததிலிருந்து சுறுசுறுப்பாக இயங்கும் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் 8 முறை போட்டியிட்டு MLAவாக இருந்துள்ளார். திரு செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுதும் தவேகாவின் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தற்பொழுதும் போட்டியிட தயாராக உள்ளார். EPS ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன் தற்பொழுது தவேகாவில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட இருப்பதால் அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிகுந்த செல்வாக்கு உள்ளது. மக்களிடையே நல்ல அபிப்பிராயமும் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் என்றால் செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார்கள். அதனால் அதிமுக சார்பில் யாரை அந்த தொகுதியில் நிறுத்துவது என்று யோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது நிர்வாகிகளுடன் சுழன்று பம்பரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது ஆதரவாளர் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து வேலை செய்து கொண்டு வருகிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் என்றால் செங்கோட்டையன் தான் ஜெயிக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மாதிரியும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஆனால் இதுவரையிலையும் இரட்டை இலையிலிருந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. தற்பொழுது தவேக சார்பிலிருந்து போட்டியிட உள்ளதால் மக்கள் அதே ஆதரவு கொடுப்பார்களா என்று சந்தேகமும் எழுந்துள்ளது. இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு இருக்கிற மரியாதை தற்பொழுது இன்னும் மிகுந்துள்ளதாகத்தான் தெரிகிறது. ஆனால் கண்டிப்பாக TVK சார்பில் செங்கோட்டையன் என்றால் செங்கோட்டையன் தான் ஜெயிப்பார்கள் என்று EPS செங்கோட்டையன் உறவினர்களை 2 பேரை நிற்கிறதுக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிகிறது. இல்லை என்றால் பாஜகவின் நிர்வாகிகளை அந்த தொகுதிக்கு ஒதுக்குறதுக்கு பிளான் போட்டுள்ளதாகவும் தெரிகிறது. யார் நின்றாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு மிகுந்த ஆதரவு மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயமும் உள்ளது. தொகுதிக்கு யார் நல்லது செய்வார்களோ அவர்களையே மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று செங்கோட்டையன் நம்புகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ for watching.